ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். லவ் டிவோர்ஸ் லவ். இந்த ஒன் ஷாட்டுக்கு எனக்கு எந்த டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஸ்டோரி லைனையே அப்படியே ஸ்டோரி டைட்டிலாக வச்சுட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் அவ்வளோ பிடிக்கும்னு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒரே ஒரு வீடியோவில் தான் நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரேஷியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. எனக்கே ஒரு மாதிரி அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஸோ மச். இந்த ஸ்டோரி நம்ம பேர்ல்ஸில் ஒருத்தவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுது. எப்படி பண்ணியிருக்குன்னு தெரில. ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு இன்ட்ரோவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஜங்குக்மா, உனக்கு கல்யாணம்னு நினைக்கும் போது என்ன தோணுது? கல்யாணத்துக்கு அப்புறம் வர ஹனிமூன் தாண்டி. இல்லைல்ல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நைட் இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு தானே ஹனிமூன் போவாங்க. அப்போது டபுள் ட்ரீட் தான். ஜங்குக்கா, எப்போ பார்த்தாலும் அதை பற்றி நினைக்காதுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா டேட்டிங் போகிறது, அப்புறமும் லவ் பண்ணுறது. ஆமாம், நீ என்னை எப்படி பார்த்துக்குவ? உன்னையா? உன்னை கண் கலங்காமல் பார்த்துக்க வேண்டி. அப்புறம் வேற என்னமோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? அதான், உனக்கு வலிலாம் வரும்ல, அந்த டைம்லாம் எல்லா வேலையும் நானே எழுத்து போட்டு செய்வேன். உன்னை குழந்த மாதிரி பார்த்துக்குவேன். அப்புறம் நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறதுக்கு தயங்கவே கூடாது. நீ தயங்கவே மாட்ட. உனக்கு எல்லாமே நான் செய்வேன். உனக்கு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் கேட்டு செய்வேன். உனக்கு கால் பிடிச்சி விடுவேன், நெயில் பாலிஷ் அடிச்சு விடுவேன், எல்லாமே பண்ண வேண்டி. பாரா, இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கா? இவ்வளோ காதலா என் மேலே? அப்படி வேணால் சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உன்னை இழுத்து போட்டும் செய்வேன். ஜங்குக்கா, நான் என்ன செய்வேன்னு சொல்லு. நீ தாண்டி சொல்லணும், எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, நீ எப்படி என் கூட இருப்ப கல்யாணத்துக்கு அப்புறம்? நான் உன்னை அழகாக பார்த்துக்குவேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவேன். அப்புறம் உன்னோட கஷ்டத்தில் உன் கூடயே இருப்பேன். உன்னை இதே மாதிரி எப்பயும் போல் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ கோவம் மட்டும் படாமல் இருக்கணும், புரியுதா? உனக்கு தான் தெரியும்ல நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்னு. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஓடி போண்டாட்டி. இப்போ நீ என்ன சொன்ன? நானும் சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என்னமோ சொன்னேன். இல்லையே, நான் ஒன்றும் சொல்ல. ஜங்குக்கா, நீ சொன்னடா, நீ பொண்டாட்டி சொன்ன, திரும்ப சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, கிளம்பு. ஜங்குக்கா ப்ளீஸ்டா சொல்ல, என் தங்கம் இல்லை. அதெல்லாம் முடியாதுடி, கிளம்புடி, கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும்டி. சொல்லுமா, சொல்லு பொண்டாட்டி. அப்படி நம்ம ஜங்குக்கு எந்திரிக்கிறான். இது எல்லாமே அவனோட கனவு தான். நீங்களும் ஜங்குக்கும் கல்யாணமாகி ஒரு 2 years கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு அழகான பையன் இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறான். பொண்டாட்டி, நீ என் பக்கத்தில் இல்லையாடி? இது எல்லாமே கனவா? எப்படி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் கனவா வந்து எனக்கு கொல்லுது. நீ மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்கல. நான் தான் நீங்கள் ஒன்று நினச்சி சாவறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் நினச்சிட்டு அப்படியே அவன் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போயிடுறான். வெளியே வந்து பார்த்தா அவனோட மெய்டு, சார் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி உங்களுக்கு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆமாம் இருக்கு. என் பையன் எந்திரிச்சிட்டானா? சார், அவன் எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. அவன் அழுகாமல் இருக்கிறதுக்கு ஹாலில் டாய்ஸ் எல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்கேன் சார். சரி, உங்கள் ஒர்க் முடிஞ்சிருச்சுல, நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவுமே அந்த மெய்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு அவன் கீழே தான் வரான். ஜங்குக்கோட பையன் அவங்க சொன்ன மாதிரி ஹாலில் தான் உட்காந்து ட்ரக்கோட வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, டே மகனே, நீ மட்டும் தாண்டா என் கூடயே இருக்க,
எந்த சுச்சுவேஷன்லேயுமே உன் அம்மா சரியான பொய்க்காரிடா, அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு கடைசியில் எல்லாமே போயிட்டா. டைவர்ஸ் வேணும்னு என்னை கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டாடா. அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே அழகாக தூக்குறான் அந்த பையனை. அப்பா அம்மா அம்மா அப்பா. டேய், என்னதான் ஆனாலும் நீ உன் அம்மா பையன்ல, அந்த புத்தி இருக்குதான் செய்யும். அம்மா அம்மானு கத்துறத பாரு. உன் அம்மாவுக்கு உன் மேலே பாசம் இருந்திருந்துன்னு வச்சுக்கோவேன், உன்னை இப்படி விட்டுருந்துருக்க கூட மாட்டாடா. அவள் டைவர்ஸ் கேட்குறதுக்கு தான் வந்திருக்கா. நம்ம போய் பார்க்கலான்னா சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அழகாக தூக்கிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே காரை தான் ரைட் பண்ணி கோர்ட்டுக்கு விடுறான். இங்கே பாரு வயன், அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும், நீ எதையும் கேட்குறதா இருக்கக்கூடாது, புரியுதா? அவன் என்ன பேசினாலும் நீ கேட்கக்கூடாது. மா நீ அமைதியாக இருமா, நானே இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியாமல் நர்வஸாக இருக்கேன். எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும், உங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும், அப்புறம் நீ எங்கள் கூடயே இருந்துடலாம், புரியுதா? பாரு வயன்கா, நம்ம அம்மாவுக்கு நீ டைவர்ஸ் ஆகுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாரு. ஹே ஸ்ரேயா, நீயும் ஆடி கொஞ்சம் அமைதியாக இருடி, யாரும் பேசாதீங்க. ஏய் என்ன சந்தோஷம், அன்னைக்கு உன்னை என்னால் அப்படி பார்க்கவே முடியல வயன். எப்படி வந்து நின்ன அந்த மலையில் அம்மானி நீ கட்டி பிடிச்ச, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவன் எப்படி உன்னை ட்ரீட் பண்ணியிருந்திருக்கான்னு. இல்லை, நீ டைவர்ஸ் வாங்கிடு, அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கு கூட கார் வருது, நீங்கள் அதை பார்க்குறீங்க. பட் ஆனால் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் வெளியே அவனோட குழந்தைய தூக்கிட்டு தான் வரான். நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுறீங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே தங்கமே அப்படின்னு அவன் முன்னாடி போகிறீங்க. அப்போ ஜங்குக் உங்களோட கையை பிடிச்சி, நாடி அவ்வளோ மிஸ் பண்ணியா என்ன? ஜங்குக் என் கையை விட, நான் என் குழந்தைய தூக்குறதுக்காக தான் வந்தேன். ஏய் உன் குழந்தையா? அவன் என் குழந்தைடி, நான் இல்லாமல் நீ பெற்றிருப்பியா? நான் தானே காரணம். சி இவ்வளோ கேவலமாக பேசுகிற ஜங்குக் நீ. ஏய் முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் உனக்கு இப்போ கேவலமாயிருச்சா? இங்கே பாருங்க, இப்போ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லை. வயன், குழந்தைய வாங்கிட்டு வா போகலாம். ஹலோ அத்தை, நீங்கள் சொன்னால் நான் குழந்தைய கொடுத்துருவேண்ணா. இவன் என் பையன். ஜங்கு வேணும்னே சண்டை போடுறேல்ல? ஏய் வேணும்னு தாண்டி சண்டை போடுறேன். இங்கே சில பேர்த்துக்கு தான் வேணான்றீங்க. உன்னை திருத்தவே முடியாது ஜங்கு. என் குழந்தை கூட நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு தரேன். கொஞ்ச நேரம் தானே வச்சுக்கோ, ஆனால் அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்ச நேரம் தனியாக பேசு, அப்போ தான் குழந்தைய கொடுப்பேன். அம்மா எதுக்கு தனியாக பேசணும்? இல்லை வயன், நீ குழந்தைய வாங்கிட்டு வா, நம்ம போகலாம். அம்மா அதான் மாமா பேசுகிறேன்னு சொல்கிறாங்கல்ல. அக்கா நீ பேசிட்டு வா. அம்மா நீ கொஞ்சம் இந்த பக்கத்தில் வாமா, எப்போ பார்த்தாலும் அக்காவை ஒட்டியே நின்றுட்டுருக்க. எனக்கு 5 minutes டைம் சொல்லு. பாரி, உனக்கு அவ்வளோதானா? டிவோர்ஸ் வாங்கணும்னு ஃபிக்ஸ்டாக இருக்கியா? ஆமாம் ஜங்கு, ஃபிக்ஸ்டாக இருக்கேன். ஏய் நான் எத்தனை டைம்டி சாரி கேட்குறது? அன்றைக்கி தெரியாமல் நான் அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டேன், அதுக்கு டிவோர்ஸ் வரைக்கும் வருவியா? வயன் நீங்கள் பாரு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும். என் கண்ணை பாரி. இல்லை, உன் கண்ணை பார்த்தா நான் நிஜமாக மயங்கிடுவேன் ஜங்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் வாடான்னு போட்டுட்டு உன்னை கட்டி பிடிச்சி இங்கேயும் அழுதுருவேன். வேண்டாம், உன் கண்ணை மட்டும் நான் பார்க்க மாட்டேன். ஏய் அப்படின்ட்டு ஜங்குக்கு உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ நீங்கள் அந்த சடன் ஜர்க்கியாக அவனை பார்த்துருப்பீங்க. அவன் அப்படியே உங்கள் ஐஸை ஃபிக்ஸ்டாக பார்த்துட்டு, நானும் அதுக்கு தாண்டி ஏங்குறேன். பாரி பொண்டாட்டி, இதெல்லாம் வேணாண்டி, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் உங்கள் அம்மாக்காரி பண்ணுற வேலை. வேண்டாம், நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், நான் சொல்லிட்டேன்லடி. பாரி பொண்டாட்டி, நம்ம குழந்த பாரு, அவனுக்கு நீ வேணும்.
அவனை விட எனக்கு நீ வேணும். பேசிட்டியா ஜங்கு? என்னை விடு. எனக்கு நீ என்ன சொன்னாலும் கோவம் இன்னும் ஆறல ஜங்கு. டிவோர்ஸ் தான் ஃபிக்ஸ்ட். நீ அதிலலாம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே என்னை மயக்கிற முடியாது. நான் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இருக்கேன். என் பையனை கூட நான் போகிறேன். ஏய், இன்னும் 5 மினிட்ஸ் முடியல. ஆஹா, அது வரைக்கும் இவங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கணுமா? அப்போது உனக்கு இப்படி தான் இல்லை? இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் நீ நினச்ச மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு தானே வந்துருக்க. பார்த்துக்கலாண்டி என்ன நடக்க போகுதுன்னு. போயும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக வேணாங்கிறல. ஏய், நீ லவ் பண்ண வேண்டி நான் எப்பாரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவன் பார்த்து கண்ணடிக்கிறான். உங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படியே கன்ஃபியூஸ்டாக பிளாங்க் ஆகிடுது. என்ன, நீ இப்படிலாம் பண்ணால் நான் மயங்கிடுவேனா அப்படின்னு நீங்கள் கோவத்தில் அவன் பக்கத்தில் அப்படியே எட்டிட்டு போகிறீங்க. மயங்கலியா நீ? மயங்கலியாடி? உன் கூட பேசி மனுஷன் ஜெயிப்பானா ஜங்கு? எங்க பாரி, நீ நான் பண்ணதெல்லாம் பார்த்து மயங்கி தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிட்டேங்கிறது தான் உண்மை. இப்போ ஏதோ நான் பண்ணுறதெல்லாம் பிடிக்காத மாதிரி நீ மயங்காத மாதிரி சீன் போடுற பத்தியா? சீன்காரி. நான் ஒன்றும் சீன் போடலை, நீ தான் சீன் போடுற. நீ தாண்டி சீன்காரி சீன்காரி சீன்காரி. நீ என்ன சொன்னாலும் நான் மயங்குற மாதிரி இல்லை. திரும்ப திரும்ப அதான் நான் சொல்கிற. அப்போ மயங்கிட்டல? இல்லை, நான் மயங்கலை. நீ மயங்கிட்டடி. ஆமாம், மயங்கிட்ட. இப்போ என்ன? ஐயோ, தெரியாம வாய விட்டுட்டேனே. மயங்கிட்டல? அவ்வா, வீட்டுக்கு போகலாம். சங்கு, என் கையை விடு. நான் வரமாட்டேன். ஏய், சொல்லிக்கிட்டே இருக்க. நான் நீ இப்படியே பண்ணுற. இங்கே எல்லாத்துக்கு முன்னாடியும் இழுத்து வச்சு ஒரு முத்தத்தை கொடுத்து செகண்ட் பேபியை ஃபார்ம் பண்ணிடலான் இருக்கேன். அப்புறம் எப்படி என்னை விட்டு போவா? என்னடா மகனே, கரெக்டா? அப்படிங்கும்போது உங்கள் பையன் அப்படியே அழகாக சிரிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் வெளியே காட்டிக்கல. வயன் ஸ்ட்ராங்காரு. இவன் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் வயன். ஆமாம், உன்னால் வாழ முடியும். பாரி பொண்டாட்டி, என்ன மாதிரி உன்னை யாராலையும் பார்த்துக்க முடியாது. அதான் உண்மை. அது உனக்கும் தெரியும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஜங்கு. நீ பாரு, நான் டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வேன். ஆமாம், அது நடக்க தான் போகுது. 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு என் குழந்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை தூக்கிட்டு அப்படியே போய் உங்கள் அம்மா பக்கத்தில் நின்றுக்கிறீங்க. என்ன அக்கா, மாமா உன்னை கவுத்துட்டாரா திரும்ப? ஸ்ரேயா, நீ வாயை விட்ட அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஏய், நம்ம அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறீ. எப்போ பார்த்தாலும் மாமா மாமா மாமான்னு. மா, நீ அமைதியாயிருமா. அக்கா எவ்வளோ லவ்ஸ் பண்ணிச்சு என் மாமாவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் அக்கா பண்ண லவ்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் மாமாவே என் அக்காக்காக நான் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இப்படி அவங்க நிற்கிறதுக்கு காரணம் நீ தான்மா. ஸ்ரேயா, உன்னை நான் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன்டி, பல்ல பிடுங்கிடுவேன். சரிம்மா, போம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா நின்றுக்கிறா. தலைக்கு மேலே ஈகோ வச்சிருக்கல, அடங்காம ஒரு மாதிரி பார்த்துக்கிறேன்டி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கே அப்படியே உங்களை தான் பார்த்து நின்றுட்டு இருக்கும்போது அவனோட சைடில் அவங்க வந்துடுறாங்க. சார், இன்றைக்கி கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வரும், கவலைப்படாதீங்க. மேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுறத நீங்கள் குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன இவா எப்படி பார்த்துட்ருக்கா? அவளுக்கு என்ன புரியல, மறந்துட்டேன் அப்படி இப்படி சொல்கிறா. ஆனால் இப்போ வரைக்கும் முன்னாடி மாதிரி பொசசிவாக தான் இருக்கால அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் நினச்சிக்கிட்டு இருக்கான். வக்கீலாக இருந்தாலும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, கையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு நின்றுட்டுருக்கீங்க. இஷா, உங்கள் தலைக்கு மேலே என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? காக்கா அப்படின்னு நினைக்கிறேன், இருங்க. ஐயோ, அவள் பார்க்கணுமே. அவள் பார்க்குறாளா? பார்க்குறா. ஐயோ, என்ன மூஞ்சியெல்லாம் சவுகுது. ஓகே, ஒன்றும் இல்லை, சும்மா ஒன்றும் இல்லை. சார், இந்த விளையாட்டுத்தனத்தை நீங்கள் விடவே மாட்டிங்களா? நீங்கள் சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கு ஈஷா. ஓ, தேங்க்யூ சார். என்ன, செகண்ட் கல்யாணத்துக்கு இப்போவே ரெடி ஆகிட்டிங்களா? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. பாருங்க,
எனக்கு பிடிச்ச மாதிரி தானே ஜட்ஜ்மெண்ட் வரும்னு சொன்னீங்க. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வாயினும் நானும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவள் ஏதோ கொஞ்சம் பைத்தியகாரியாட்டம் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு என் மேலே லவ் இருக்குது. இப்போ கூட பாருங்க, நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஓரமாக நம்மளை தான் பார்த்துக்கிட்டு வயிறு எரிஞ்சிட்ருக்கா. அவளுக்கு என் மேலே லவ் இருக்குது, அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. அதை வெளியே கொண்டு வரது என் பொறுப்பு. ஆனால் எப்படியாச்சும் இந்த டிவோர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. அது எப்படி சார் பண்ண முடியும்? லீகலாக நம்ம பார்ட்னரும் பாஸ் வாங்கினாதான் அது முடியும். அது பண்ணுறது என் வேலை. எப்படியாச்சும் அவளும் நானும் ஒரே வீட்டில் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்களேன். அது நான் வேணா ஜட்ஜ்கிட்ட பேசி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் சார். கண்டிப்பாக, ரியலி தேங்க்ஸ். அவளை எப்படியாச்சும் வாபஸ் வாங்க சொல்லிடுறேன். அது நடக்கும். அவளுக்கு இன்னும் என் மேலே லவ் இருக்குது, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. சார், அப்புறம் எதுக்கு மேம் மட்டும் உங்ககிட்டேருந்து டைவர்ஸ் வாங்கணுன்னு இவ்வளோ அவசரப்படுறாங்க? அது நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். ஒரு டைம் தெரியாதனமாக அவளை ரொம்ப பிடிச்சி திட்டான். ரொம்ப அவட்ட சங்கு, நீ முன்ன மாதிரிலாம் சத்தியமாக இல்லை. இப்போலாம் நீ ரொம்ப பிடிச்சி திட்டுற. எனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏய், நீ பண்ணுறதுக்கு தாண்டி திட்டுறாங்க. நீ எதுக்கு அப்படி பண்ணுற? சங்கு, கொஞ்சம் அமைதியாக பேசு. குழந்தை அழுதுகிட்டு இருக்கான், உனக்கு கேட்கலையா? ஏய், அப்படி தாண்டி பேசுவேன். எனக்கு கோவம் வந்து அப்படி தான் பேசணும்னு உனக்கு தெரியும்ல. சங்கு, சங்குக்கு என் கழுத்து விடு சங்கு. ஏய், கேள்றி, அப்படி தான் நான் பண்ணுவேன். இருக பிடிக்கல, நான் கிளம்பிட்டே இருந்தேன்னா. ஏன் சங்கு நீ இப்படிலாம் பண்ணுற? நான் லவ் பண்ண பையன் இது கிடையாது. நீ இப்படி சொன்னால் என்னால் போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் கண்டிப்பாக போவேன் சங்கு. போடி போ, உன்னை யார் வேணான்னு சொன்னது? கிளம்பிட்டே இரு. நான் குழந்தைய மட்டும் விட்டுரு. சங்கு, குழந்தை என்னது? அப்புறம் நாங்கள் வலிக்கிட்டு போகணுமா? ஏய், அவன் என் குழந்தைடி. போகிறதா இருந்தா நீ மட்டும் கிளம்புன்னா. சங்கு, உனக்கு என்ன தாண்டா ஆகுது? இப்பெல்லாம் நீ இப்படி சண்டை போட்டதுக்கப்புறம் என்னை நீ கன்வின்ஸ் கூட பண்ண மாட்டேங்கிற. முன்னாடிலாம் நீ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவ. இப்பெல்லாம் ஒரு வாரம் பேசாமல் இருந்தா கூட நீ கண்டுக்காம போகிற. என்னை ரொம்ப திட்டுற. எனக்கு இது சுத்தமாக செட் ஆகாத மாதிரி இருக்கு. எனக்காக நீ கொஞ்சம் மாற மாட்டியா? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? லவ் பண்ணி தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? என்னை பிடிச்சிதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்புறம் எதுக்கடி நான் மாறணும்? நான் மாற முடியாது. உனக்கு வேணும்னா நீ கிளம்பு. சரி ஜங்கு, அதுதான் உன் முடிவில்லை. சரி, நான் கிளம்புறேன். நான் போகிறேன். நீ பாரு, இதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் நான் கண்டிப்பாக வரமாட்டேன் பாரு. ஆமாம், சொல்கிறாங்க. போடி, நான் எதுக்கடி சொல்ல போகிறேன்? உனக்கே வானான்னு நீ கிளம்புற, அப்புறம் எதுக்கு நான் வேணும்னு பிடிக்கணும்? கிளம்புடி அப்படின்னு ஜங்குக்கு இன்னும் கோவத்தில் சொல்லிடுறான். உங்களுக்கு செம்மையாக ஹர்ட் ஆகுது. நீங்கள் அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 days கழித்து ஜங்குக்கு உங்களை பார்க்குறக்கு வந்திருப்பான். பட் ஆனால் உங்களோட தங்கச்சி ஸ்ரேயா மட்டும்தான் கீழே வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க பேப்பர்ஸ் தான் அவன்கிட்ட நீட்டிருப்பா. இதுதான் நடந்திருக்கும். ஜங்குக்கு அப்படியே அதை யோசிச்சுட்டு, நான் ஒரு ஒர்க் ப்ரெஷரில் அவளை அதிகமாக திட்டேன். இப்போ தான் எனக்கு புரியுது நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஆனால் அவளை போக விட்டுருந்துருக்க கூடாது. நான் பண்ண தப்பு தான். அவளை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவள் எனக்கு வேணும், அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்லி முடிக்கிறான். இந்த சைடு கோர்ட்குள்ளே உங்களை கூப்பிடுறாங்க. உங்கள் பையனை உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நீங்களும் ஜங்குக்கும் உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கும் நீங்களும் ஆப்போசிட் சைடில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் 2 பேர்த்துக்குமே இதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையை முறிச்சிக்கலான் இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. என்னம்மா, என்ன நடக்குது? உங்கள் லாயர் யார் சார்? மேம், அது உண்மைதான். ஜங்குக்கு இன்னுமே அவங்க ஒய்ஃப் வயன் கூட வாழணும்னு ஆசை இருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் ஒரு 3 months ஒரே வீட்டில் விட்டு கொஞ்சம் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். மேம், அதெல்லாம் என்னால் முடியவே முடியாது மேம். இல்லை, எனக்கு டிவோர்ஸ் வேணும்.
என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் கூட வாழணுன்னு இருக்கு, நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. உங்கள் லாயர் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் அப்படியே பண்ணுங்க. நான் இந்த கேஸை பெண்டிங்கில் வைக்கிறேன். இப்போது நீங்கள் போகலாம். மேம், ஐயோ இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜங்குக் பாட்டுக்கு கேஷுவலாக அப்படியே அங்கேருந்து வெளியே போகிறான். அவங்களுக்கு செம்ம கோவமாக வருது. அவனை அப்படியே நீங்கள் சேஸ் பண்ணிட்டே, ஜங்குக் இங்கே பாரு, இதெல்லாம் வேணும்னே பண்ணுறியா ஜங்குக்? நான் இதுக்கு மேலேயும் சஃபர் ஆகணும்னு நீ நினைக்கிறல்ல? ஏய், நான் இதுக்கிடி நீ சஃபர் ஆகணும்னு நினைக்கணும்? நான் சொன்னது என்னோடைய டெசிஷன். உனக்கு இருக்கிற மாதிரி கிளம்பிடி, என் வீட்டுக்கு வர வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து போயிடுறான். இப்போ என்ன பண்ணுறது? அவன் வீட்டுக்கு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. அக்கா, என்ன ஆச்சு? ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்க? டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்களா? அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லைம்மா, கொடுக்கல. ஏய், என்னடி சொல்கிற? ஜங்குக் அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டான். அவனுக்கு இன்னும் ஒரு 2 to 3 months என் கூட இருக்கணுமா அவனோட வீட்டில். நாங்கள் 2 பேரும் எப்படி இருக்கோன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் டிவோர்ஸ் தருவாங்களாம். ஐயோ, போச்சா? அம்மா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? அக்கா, போயிட்டு வா. ஜங்குக்கா, நான் திரும்ப உன் கூட வந்துட்டா நான் அதுக்கப்புறம் போகவே மாட்டேன்டா. எல்லாமே உன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு அப்படியே உங்ககிட்ட வந்து, அக்கா இது அந்த அண்ணா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்னது அப்படின்னு வாங்கி பார்த்தா ஒரு லெட்டர் மாதிரி இருக்குது. ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் தூரத்தில் அவனோட காரில் சாஞ்சிக்கிட்டே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் நம்ம ஜங்குக் தான் உங்களுக்கு எழுதியிருக்கான். அந்த ட்ரெஸ்ஸில் டக்கராக இருக்குடி. நல்ல வேலை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா கோட்டுன்னு கூட பார்த்துருந்துருக்க மாட்டேன், இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. உங்களுக்கு அதை படிக்கும்போது அவ்வளோ ப்ளஷிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க கோவமா. எப்படி மறைகிறத பாரு, வெக்கம் பட்டுட்டு. டேய் மகனே, உன் அம்மா திரும்பி வந்துடுவாடா ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இருந்தால் போதும், நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துடுவா. சரி வாடா நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அவன் காரில் ஏறி திரும்ப அவன் வீட்டுக்கு போயிடுறான். அது நெக்ஸ்ட் டே ஜங்குக்கோட டோர்பெல் அப்படியே ரிங் ஆகுது. இந்த மெய்டு எவ்வளோ லேட்டாக வருதை பாரு, எவ்வளோ லேட்டாக வரா. இதுவே அவன் பொண்டாட்டியாக இருந்தால் இந்நேரம் எல்லா வேலையும் முடிச்சிருந்துருப்பா. மெய்டெல்லாம் வைக்க வேண்டிய நேரமாக போச்சு எனக்கு. டேய், இதெல்லாம் எதுக்குடா கீழே போட்டிருக்க? இப்போ நான் தான் இதெல்லாம் அடிக்க வேற வைக்கணுமா அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே கீழே வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு வரான். எவ்வளோ லேட்டு, சீக்கிரமாக வர தெரியாதா? வாங்க வந்து எல்லா வேலையும் பாருங்க அப்படின்னு ஜங்குக் பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் அங்கே பேபா நின்றுட்டுருக்கீங்க. வேலை செய்யணுமா? ஏய் ஒண்டாட்டி, நாடி வந்துட்டா. அவ்வளோ லவ்ஸ் போல என் மேலே. கோர்ட்டில் சொன்னாங்கன்னு வந்தேன். என்ன ஷர்ட் போடாமல் நிற்கிற? உனக்கு தெரியாதா? மாமா எப்பயுமே நைட்டு ஷர்ட் போடாமல் உன்னை டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவேன்னு உனக்கு தெரியாதாடி? நீ தான் இல்லை, நீ யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமு, நீ யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் மோந்து பார்க்குற வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கேன், கரும மாட்டேன். அதான் நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் குஜால்ஸ் தான். வாடி. ஜங்குக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, நான் இருக்க போகிற இந்த 2-3 வாரம் நீ என்னை தொடவே கூடாது, என் கூட பேசணுன்னு கூட நினைக்கக்கூடாது. ஏய், நம்ம பேசி பழகணுன்னு தான் கோர்ட்டே நம்ம 2 பேர்த்தையும் ஒன்றாகியிருக்கு. அப்படிலாம் நல்லா பேசாமல் இருக்க முடியாது. வேணும்னா இப்படி பிடிப்பேன். ஜங்கு, என்ன கையை வச்ச? அப்படி தாண்டி வைப்பேன். அவன் இடுப்பை பிடிச்சி கிள்ளுவேன், மூக்கை பிடிச்சி கிள்ளுவேன், உதட்ட பிடிச்சி கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்ளோஸாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஜங்குக்கு அப்படியே பேசி உங்கள் பக்கத்தில் வந்து அந்த டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு உங்களை அந்த டோர்லேயே வச்சு பின் பண்ணுறான். அப்புறம் நான் வேணா பண்ணுவேன். இப்படி இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்களோட பையன் அவங்கள பார்த்த உடனே
அப்படியே அம்மான்னு கத்திட்டு வந்திருந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜங்குக்கை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறீங்க. நல்ல வேலை காப்பாற்றினடா என் தங்க பையா, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்து அவனை கொஞ்சம் ஆரம்பிச்சிட்றீங்க. டே மானே, நீ பிறந்து எனக்கே இப்படி காம்படிஷனாக வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா. உன் அம்மா தனியாக மாட்டுவாள். அப்போ இருக்கா அவளுக்கு. ஏங்க பாரி, நான் நீங்கள் மைடு வர வேணான்னு சொல்லிடுறேன். எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன், பையனை பார்த்துக்கோண்ணா அப்படின்ட்டு ஜங்குக்கு லாஸ்ட்டாக சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் ஒர்க்குக்கே கிளம்பிடுறான். நீங்களும் உங்கள் பையனும் தான் அந்த வீட்லேயே தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரே தாட்ஸாக இருக்குது. உன் அப்பா ஏண்டா இப்படி இருக்கான்? ஈகோ பிடிச்சவனா இருக்கான். எப்படி பிடிச்சி திட்டுறான் தெரியுமா உன் அம்மாவை? அதனால தான் உன் அம்மா உன்னை விட்டே போனேன். உன் அப்பாவுக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சம் பாசம் அதிகம். அதனால தான் என்கிட்ட கூட கொடுக்காம உன்னை அவன் கூடயே வச்சுருக்கான். அவனுக்கு உன்னை பார்த்துக்க தெரியுமாடா ஃபஸ்ட்டு? அவனையும் அவனுக்கு பார்த்துக்க தெரியாது. ஆனால் உன்னை அவன் பார்த்துக்கிறானா? காமெடி பண்ணுறான். எங்கே நீயும் என் கூட வந்துட்டா அவனால் என் கூட பேச முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை அவன் கூடயே வச்சுக்கிறான். இங்கே பாருங்க, என் தங்கத்துக்கு அவங்க அப்பாவை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த குழந்தை அழகாக ஆமான்னு தலையாட்டுது. உங்களுக்கு மெல்ட்டே ஆகிடுது. உங்கள் அப்பா என்கிட்ட தான் கொஞ்சம் ஓவராக அப்படிலாம் சீன் போடுவான். ஆனால் உன்னை நல்லா பார்த்துக்கிறான். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இல்லை, அவன் என் பைத்தியக்காரி. எதுக்கு அவனை பற்றி நினைக்கிற? வேண்டாம், இப்படிலாம் நினச்சா நீ கண்டிப்பாக டைவர்ஸ் வேணான்னு சொல்லிடுவேன். ஆமாம் வேண்டாம், நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. நீ வா, நான் ஒன்று தூங்க வைக்கிறேன் வா அப்படின்னு நீங்கள் உங்கள் பையனை நல்லா தூங்க வச்சுட்டு இருக்கிற வாக்கெல்லாம் பார்க்குறீங்க. ஒரு பாத்திரம் கழுவா தெரியுதா அவனுக்கு? ஒன்றுமே உருப்படியாக பண்ண தெரியல. இதில் எப்படி தான் பார்த்துக்கிறானோ குழந்தை எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் வேலை செய்யும்போதெல்லாம் அவனை திட்டிட்டு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு உனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியே மட்டும் காட்டிக்க வேண்டியது. என்ன எப்படியே டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே சாயங்காலத்துக்கு மேலே ஆயிடுச்சா? இப்படியே இங்கே 2 வாரம் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே அப்படியே போய் ரெஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கிறீங்க. எங்கே இருக்கா என் ஃபிகரு? தெரிலையே. கண்டிப்பாக என் ரூமில் இருக்க மாட்டா. சரியான ஈகோ பிடிச்ச கழுத. வரேன்டி, வரேன், எனக்கு ஏற்ற மாதிரி தானே இருப்பேன் நீயும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு அவனோட கோட்டை கழட்டிக்கிட்டே அப்படியே மேலே வந்து பார்க்குறான். பார்த்தா ஒரு ரூமில் உங்கள் பையன் அழகாக தூங்கிட்டு இருக்கான். அண்ட் ஷவருமே ஓடுது. நீங்கள் வெட் ஹேரோட அப்படியே வெளியே உங்களோட தலையை தோட்டிக்கிட்டே வரீங்க. பார்த்தா ஜங்குக்கு அங்கே நின்றுட்டுருக்கான். அதுவும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன இவன் இப்படி பார்த்துட்டு நிற்கிறான்? வா, பல நாள் ஆச்சு இவளை இப்படி பார்த்து. ரசகுல்லா மாதிரி இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது? டேய் ஜங்குகா, கேவலமாக இருக்கும்டா. தாவனா கொஞ்சம் சீன் காட்டிட்டு அப்புறமா பிடிச்சி தாவிடலாண்டா அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஜங்கு பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்க? என்னாச்சு? இவ்வளோ அழகாக இருந்தா பார்க்காம என்னடி பண்ண முடியும்? பார்க்க மட்டும்தான் என்னால் முடியுது, பண்ண முடியலையே. என்னது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன, என் குழந்தைய தூங்க வச்சிட்ட போல. ஜங்குக்கு இங்கே பாரு, அவன் உன் குழந்தை மட்டும் கிடையாது. நானும் 10 மாதம் இருந்து சுமந்து பெற்றிருக்கேன். என் குழந்தையும் தான் அவன், சரியா? அப்பாரி அப்படின்ட்டு அவன் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து, இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நான் தான். நான் உன் மேலே லவ்வில் விழுந்து அப்புறம் நைட்டெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் அவன் பிறந்திருப்பானாடி. எப்படி பேசுகிறான் பாரு. படிக்கலன்னு சொன்னால் போய் சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ கிளம்ப. நீ என்ன கையை இடு. என்ன தொடக்கூடாது சொல்லியிருக்கல? நீ சொன்னால் நான் செய்யணும் வாடி. ஜங்கு தள்ளிப்போ.
ஏய் சொல்றி, நீ சொன்னா நான் கேட்கணுமா? நானும் தான் நிறையா உங்ககிட்ட சொல்லணும். நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சிருவியாடி? ஆ, அதெல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? என் பொண்டாட்டில நீ? இல்லை. ஏய், நம்மளுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சாடி? ஆக போகுது. இப்போ ஆயிடுச்சான்னு கேட்டான். இல்லை. அப்போ அது வரையும் நீ என் பொண்டாட்டி தான். டிவோர்ஸ் ஆகிற வரைக்கும் நீ என் பொண்டாட்டி தான். இப்போ சொல்றி, நீ என் பொண்டாட்டி தானே? அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே உங்களை அப்படியே ஒரு வாளோட வச்சு தள்ளி இருந்திருப்பான் ஜங்குக். அவங்க 2 ஹேண்ட்ஸையும் அப்படியே மேலே தூக்கி க்ளோஸாக வந்து நிற்கிறான். சொல்றி, என் பொண்டாட்டி தானே நீ? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? குழந்தை எந்திரிச்சிட போகிறான், விடு. ஏய், நீ போனதுக்கப்புறம் இல்லை நம்ம குழந்தைக்கு யாரு கூடயும் விளையாடுறதுக்கு ஆளே இல்லடி. அதுக்கு அவனுக்கு அழகாக ஒரு குழந்த கொடுத்துட்டான்னு வச்சுக்கோவேன், அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்குவான்ல. சங்கு, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. ஏய், அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோவேன், நல்லா இந்த வாயில் இந்த 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 தான் இந்த உதட்டில் வச்சு அமுக்கிடுவேன். சரியா? புரிதா? சங்கு, என்ன என்னை விட? அப்படிலாம் விட முடியாதுடி. எப்பாரு என் கண்ணை பாரு. அதான் உன் வீக்னஸ்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் கண்ணை பாரு. இந்த கண்ணை பார்த்து தான் என்னை லவ் பண்ணேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது அழுதுகிட்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ சொல்றி, என் மேலே உனக்கு லவ் இல்லையா, இல்லை குறைஞ்சிருச்சா? ரெண்டுமே இல்லை. எனக்கு இப்போ கூட நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன்னு தோணுது. அப்போ வாடி. ஏன்டி உன்னால் புரிஞ்சுக்க முடியல வயன்? ஐ லவ் யூடி. இப்போ வரைக்கும் என்னால் உன்னை மறக்க முடியல. நீ போனதுக்கப்புறமா என்னோடய லைஃப்பில் லைட்டே இருக்காதுன்னு நீ இல்லாத போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஐம் சாரிடி. நான் அப்போ அப்படி நான் பேசியிருந்துருக்க கூடாது. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரில் பைத்தியக்காரனாட்டம் பண்ணிட்டேன். நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீ என் கையில் கொடுத்தது டிவோர்ஸ் பேப்பர்ஸ் மட்டும்தான். எனக்கு அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன் வீட்டுக்குள்ளார ரூமை சாத்திட்டு அப்படியே ஒரு 2-3 ரவுண்டு போகணும் போல் இருந்தது. அப்புறம் அழகாக உன்னை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடலான்னு தோணுச்சு. அப்படி மட்டும் பண்ணியிருந்தேனா இந்நேரத்துக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருப்ப. ஜங்குக், நீ இப்படிலாம் பேசாத ஜங்குக். அப்புறம் நான் மனசு மாறிடுவேன். அது தாண்டி எனக்கும் வேணும். அதுக்காக தான் இவ்வளோ பேசுகிறேன். உனக்கு தான் தெரியுதுல்ல என்னை விட்டு உன்னால் இருக்க முடியாது, இன்னும் நீ என்னை தான் லவ் பண்ணுறேன்னு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? பாரி பொண்டாட்டி, என் குழந்தை இல்லை நீ. இதெல்லாம் வேணாண்டி. எப்பாரு என் கண்ணை பார்த்து சொல்லு, இது எதுவுமே வேணான்னு. எனக்கு இப்போ வரைக்கும் உன்னை தான் பிடிச்சிருக்குடா ஜங்குக் அப்படின்னு சொல்லு. ஜங்குக்மா, ஏய், நீ அப்படிலாம் என்னை கூப்பிடும்போது எனக்கு தெரியும்டி. நீ என்னை அப்படி கூப்பிடும்போதெல்லாம் உனக்கு என்னை விட முடியல, நீ இன்னும் லவ்வில் ஃபாலோ ஆகுறங்கிற அர்த்தம்னு எனக்கு தெரியும்டி. ப்ளீஸ் டி, வேண்டாம். என் தங்கம் இல்லை, வேணாண்டி ப்ளீஸ் டி. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை நல்லா இழுத்து பிடிச்சி ஜங்குக் அப்படியே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே உங்களை கிஸ் பண்ணி அது இன்னும் ஹார்டாக்குறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவன் கிஸ் பண்ணாலே நீங்கள் மெல்ட் ஆகிடுவீங்க. அது அவனுக்கும் ரொம்பவுமே தெரியும். அவனோட ஹேண்ட்ஸை அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவன் கொண்டு போகிறான். நீங்கள் அவனோட ஹேண்ட்ஸை அப்படியே ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறீங்க. பட் அவங்க கையை அப்படியே தட்டி விட்டுட்டு இன்னுமே அவனோட ஹேண்ட்ஸெல்லாம் அப்படியே ரோன் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக் இங்கே பாரு, பையன் இருக்கான், எந்திரிச்சிருவான் ஜங்குக். அவன் வருவான்ல, அப்போது இங்கே வேணாம், நம்ம ரூமுக்கு போகலாமா? ஜங்குக், என்ன ஜங்குக்? ஏய் வாடி, உனக்கு தெரியும் உன்னால் என்ன ரெசிஸ்ட் பண்ண முடியாதுன்னு. எனக்கும் தெரியும். பொண்டாட்டி, இதுக்கு மேலே டிவோர்ஸுங்கிற பேச்சே எடுக்காத. ஏன்னா என்னால் திரும்ப இதெல்லாம் கோத்ரூ பண்ண முடியாதுடி. நீ இல்லாத வாழ்க்கையை கோத்ரூ பண்ண முடியாது.
நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் உங்களை பெட்டில் போடுறான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணுறீங்க. பொண்டாட்டி எங்க பாரு, உனக்கு நான் பிடிச்சிருக்குல இப்போ? ஆ ஜங்கு, ஆமாம் ஜங்கு, எனக்கு உன்னை எப்பயுமே பிடிக்கும், அதுதான் உண்மை. அப்போ இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டேலடி? ஆ விட்டுட்டு போக மாட்டேல சொல்றி? கண்டிப்பாக போக மாட்டேன். சாரி ஜங்கு. நான் தாண்டி சாரி. உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன்ல, ஏன்னா நான் மாற்றிக்கிறேன்டி. இதுக்கப்புறம் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேன், ஷார்ட் டெம்பராக இருக்க மாட்டேன், சரியா? உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டி. நீங்களும் ஜங்குக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அழகாக லவ் மேக் பண்ணுறீங்க. ஜங்கு, ஜங்கு இங்கே பாரு, உனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? இதுக்கப்புறம் உண்மையாக என்னை பார்த்துக்குவேல? ஆ ஆமாண்டி, நான் சொன்ன மாதிரி உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன். ஆ நல்லா பார்த்துக்குவேண்டி, உண்மையா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ ஜங்கு. ஐ ஐ லவ் யூ ஸோ மச். ஜங்கு புரியுதுடி, ஹிட் ஆகுதுல? எனக்கும் ஹிட் ஆகுதுடி பொண்டாட்டி, 2 பேரும் சேர்ந்து. ஆ ஜங்கு அப்படி நீங்கள் சொல்லவுமே நீங்கள் 2 பேருமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறீங்க. இதுக்கப்புறம் நான் விட்டு போக மாட்டேலடி, கண்டிப்பாக போக மாட்டேன் ஜங்கு. அவன் அப்படியே அவங்களோட செஸ்டில் நடுவில் சென்டரில் அப்படியே அவன் நோஸ் வச்சு ரப் பண்ணிவிட்டு குழந்த மாதிரி அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறான். இதுக்கப்புறம் எவ்வளோ சண்டை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. கண்டிப்பாக போக மாட்டேன். நான் இங்கே வந்தால் கண்டிப்பாக மாறிடுவேன். நீ தான் வேணும்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி சொல்லிட்டேன். கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன். இது தாண்டி நீ அம்மாவில் வச்சிருக்கலோ, அது என்றைக்குமே மாறாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக அவங்க ஃபோர்ஹெட்டில் அழகாக ஒரு முத்தத்தை வச்சுட்டு அவங்கள அப்படியே அள்ளி அவனோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக படுத்து தூங்கிடுறான். ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. டேக் கேர், லவ் யூ ஆல், பை, மீ லவ் யூ.